கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் பெருங்கருணையினால் சங்கைக்குரிய இந்த நாட்களிலே அதனுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய இறுதி பகுதியில அல்லாஹுவை வணங்கியவர்களாக அல்லாஹுடைய கலாமை கேட்கக்கூடிய ஒரு சூழலிலே, குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்திலே, இரவு நேர வணக்கத்திலே நாம் ஈடுபட்டு வருகின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களில் உள்ள நல்ல எண்ணங்களையும் செயல்களிலே இருக்கக்கூடிய இபாதத்துகளையும் முழுமையாக அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, அல்லாஹுடைய இந்த மார்க்கம், குறிப்பாக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் அமைப்பை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்றால், இது ஒரு அறிவு புரட்சிக்கான ஒரு மாதம்தான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வது இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. இந்த மாசத்துல அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். குறிப்பாக லைலத்துல் கத்ரிலே அதை இறக்கி வைக்கின்றான். என்ன காரணம்? மனிதர்கள் அனைவர்களும் படித்துணர வேண்டும் என்பதுதான். இந்த குர்ஆன்ல இறங்கிய 5 வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த 5 வசனங்கள்ல 3 இடங்கள்ல அல்லாஹ் படியுங்கள் என்று சொல்கிறான். 2 இடங்கள்ல அல்லாஹ் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் என்று எழுதுகோலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். மனிதனுடைய அறியாமையை ஒழிக்க வேண்டும், அறிவொளி ஏற்ற வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய யதார்த்தமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அதுதான் குர்ஆன் இறங்கியதற்கான காரணமாக இருக்கின்றது. குர்ஆன் முழுக்க நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள், யோசியுங்கள். உணர மாட்டார்களா? அறிவுடைய மக்களுக்கு பாடங்கள் இருக்கின்றது. எத்தனை வசனங்கள் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான். அந்த லைலத்துல் கத்ரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிரத்யேகமாக கேள்வி கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்திலே எவ்வளவு பெரிய ஒரு அறிவு சுடர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உம்மத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு, ரிசாலத்தை கொண்டு வந்த ரசூல் இறந்த பிறகு 49 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். வாழ்ந்து அவர்களுடைய முழு பணியும் இந்த கல்வி பணியாகத்தான் இருக்கின்றது. பெரும் பெரும் சஹாபிகளும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே பாடம் பெறும் அளவிற்கு கல்வி அறிவை மிக பெரும் அளவுக்கு வளர்த்து கொண்ட ஒரு ஆளுமையாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. ஏன் அவர்களுடைய ஆளுமையும் அறிவு திறனும் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று பார்த்தால், அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான கேள்விகள் என்று ஒரு பட்டியலே எடுக்கலாம், ஒரு புத்தகமே எழுதுகிற அளவுக்கு. குறிப்பாக லைலத்துல் கத்ர். இன்னைக்கு லைலத்துல் கத்ர்ல நம்ம என்ன ஓதணும் அப்படின்னு சொன்னா, டக்கு டக்குன்னு ஒவ்வொரு உஸ்தாதுமார்களும் உஸ்தாதாக்களும் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து, அவர்களுடைய வாயிலிருந்து வெளியே கொண்டு வந்தது யாரு? அதற்கான காரணமா அமைந்தது என்ன நிகழ்வு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதுதான் லைலத்துல் கத்ர் என்று தெரிந்தால் என்ன ஓதுவது? இதை கேட்டது யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகள்ல சொல்லுவாங்க, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை வழங்கு, யா அல்லாஹ் அறிவை பெருக்கித்தா, ரப்பி ஸித்னி இல்மா. இந்த அறிவை பெருக்குவதும் பயனுள்ள கல்வியாக ஆக்குவதும் நம்முடைய நாம அதற்கான முயற்சிகள்ல முஸ்தீபுகள்ல ஈடுபட வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் ஒரு சிறந்த இரவு. அதுல உள்ள இபாதத்துகளுக்கு, அதுல உள்ள துஆக்களுக்கு, அதுல உள்ள திக்ர்களுக்கு, அதுல உள்ள குர்ஆன் ஓதுவதற்கு எல்லாத்துக்குமே தனிச்சிறப்பான நன்மைகள் இருக்கிறது. அது ஒரு ஆயுள் நீ செய்த நன்மையை விட அதிகமான நன்மை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றது? அத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னைக்கு கேட்கறாங்க. கேட்டதின் விளைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதின் விளைவாக இன்னைக்கு கோடான 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 முஸ்லிம்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் என்றால், அத்தனை நன்மைகளும் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அத்தனையும் சேர்ந்து ஆயிஷா அலிக்கு கிடைக்கும்.
இதற்கான காரணம் என்ன? கேள்வித்திறன். நம்ம கேட்கணும். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நம்ம எப்போ இக்னோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க விஷயத்துல இப்ப நம்ம தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது நம்ம தக்பீர் கட்டி நிக்கிற மாதிரி இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு கட்டினாங்களா, இப்படி வலது கை எங்க வச்சாங்க, இடது கை எங்க வச்சாலும் டவுட்டா வரும். அந்த டவுட் எல்லாம் தேக்கி வச்சுக்கிறது. எங்க பேங்க்ல போடுறதுக்கா, சல்லி பைசா பிரயோஜனம் இருக்கா? டவுட் வந்தா அதை என்ன செய்யணும்? அதை எங்க போக்கணும்? மதரசாக்கள், அறிஞர், அதுக்கு தானே மதரசா. அந்த அறிவொளி ஏற்றுறதுக்கு தானே மதரசா. அந்த புரட்சி ஏற்படுத்துறதுக்கு தானே. அப்போ ஆலிம்கள்ட்ட போய் உட்கார்ந்து படிக்கலாம் அல்லது கேட்கலாம், எழுதி வைத்து விட்டு. ஒதுவை பற்றி ஒரு சந்தேகம் இருக்கும், அதோடய 10 வருஷம் ஒளி செஞ்சுட்டு இருக்கும். தலையில எப்படி மசகு செய்யறது, இப்படியே 10 வருஷம் ஒளி செஞ்சா விளங்குமா கேட்கிறேன். தலையில் எப்படி மசகு செய்வோம், இப்படியேவா செய்வோம். தலையை தடவும் எப்படி மசகு செய்யறது, டவுட். சரி ரைட்டு, காலை கழிட்டு போயிருது, அது கையை கழிவுறது கேள்விக்கு. அடுத்த நாள் அடுத்த வகுத்து. அது இப்படி அல்ல. சந்தேகங்கள் எனும் பொழுது அதை உடனடியாக நிவர்த்தி செய்வது அல்லாஹ்வுடைய கட்டளைங்க. ஃபஸ்அலூ அஹ்லல் ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலையா, அதை பத்தி உங்களுக்கு தெரியணுமா, தெரிஞ்சவர்கள்ட்ட போய் அதை கேளுங்கள். சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்அலூ ஃபஸ்அலூ, கேளுங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதான் செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில திடீரென்று வெள்ளை வெளேர் என்ற ஒரு மனிதர், கண்ணங்கரேர் என்று முடி இருக்கவருக்கு, உடல் முகத்திலேயோ உடையிலேயோ ஒரு தூசி கிடையாது. அதுக்கு முன்னாடி யாரும் அந்த நபரை பார்த்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ருக்குபத்தை, இந்த கால் முட்டுக்காலோடு நெருக்கி உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? இப்படி கேள்வி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. மறுமையை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, கேட்கப்படுபவரை விட கேட்பவருக்கு அதை பத்தி தெரியுங்கிறாங்க. கேட்கப்படுறாங்களே, யார் கேட்கப்படுறது? நான் தான் கேட்கப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன், நான் தான் கேட்கப்படுறேன். எனக்கு தெரியாது, என்னை விட ரொம்ப தெரியும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் எஞ்சி போயிட்டாங்க, வந்தவங்க எஞ்சி போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற யார் தெரியுமா? வந்தவங்க யார் தெரியுமா? சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு நமக்கு நம்முடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு போற கேள்விகள் என்பது மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும். அன்னை ஆயிஷா கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. அந்த துஆவை பற்றி இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விரிவாக்கத்தை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு மனிதருடைய அந்த கேள்வி, முஃமினுடைய கேள்வி இருக்கு பாருங்க, அது ரப்புக்கு பிடிக்கும். அந்த கேள்வி ஆக்கப்பூர்வமானதாகவும் அறிவுப்பூர்வம் விட்டுறக்கூடாது. கேள்வி தோணும் பொழுது அதுதான் விடையை தேடி ஓட வைக்கும். தேடல் தான் நமக்கு ஒரு தெளிவையே பெற்று தரும். இந்த தேடலுக்கான தெளிவு நமக்கு தேவை, தெளிவுக்கான தேடல் நமக்கு தேவை, அதற்கான ஓடலும் அவசியம். நமக்கு என்ன கேட்கணும், கேட்டாதான் தெரியும். நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யோசிச்சு பாருங்க, இங்க நாம கேட்கக்கூடிய கேள்விகள் அரிசியிலே இருக்கக்கூடிய அல்லாஹ் அதற்கு பதில் சொல்வான் சமயத்திலே. இங்க நாம கேள்வி கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டா பதில் எங்க இருந்து வருது? கேள்விகள் என்பது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இந்த கேள்வி என்ன, குர்ஆனுடைய ஸ்டைல்ல நீங்க ஓதி பார்த்தீர்கள் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலா ஆத்து ஸக்கா, இப்படி தூபு இலல்லாஹி தௌபா, இந்த சொற்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாமே ஆண்பால் சொற்கள். ஒரு ஆண்களை பார்த்து, இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆண்களாக முன்னாடி இருந்தா, நீங்கள் ஆண்கள் பெண்கள் இருக்காங்கன்னா, எப்ப ஆண்களா இருக்க நீங்க இதை செய்யுங்க, நீங்க பெண்கள் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு செயலை சொல்றதா இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா பன்மை சொல் இருக்கு. தமிழ்ல கிடையாது, அரபுல அப்படி இருக்கு. தமிழ்ல நீங்கள்னு சொல்லி முடிச்சிருவோம், நீங்க எல்லாரும் இப்படி பண்ணுங்கன்னு. அரபுல அப்படி நீங்கள் சொன்னா ஆண்களுக்கு நீங்கள் என்பது தனியான வார்த்தை, பெண்களுக்கு நீங்கள் என்பது தனியான வார்த்தை, தனித்தனி வார்த்தை. ஆனா குர்ஆனுடைய அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்னா மொத்தமா தான் இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொண்ட ஆண்களே, ஈமான் கொண்ட ஆண்களை தொழுவுங்கள், ஈமான் கொண்ட ஆண்களை நோன்பு பிடிங்கள், ஈமான் கொண்ட, இப்படியே ஈமான் கொண்ட ஆண்களுக்கு தான் வரும். அப்ப பெண்களுக்குன்னு தனியா வரல. குர்ஆனுடைய ஸ்டைலே இப்படி இருக்குது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இதை ஓதி பார்க்கறாங்க, படிச்சு பார்க்கறாங்க. எல்லாமே ஆண்பாலாவே இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுது? பெண்களுக்கு உள்ளதுதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அப்படிதான் அல்லாஹ் அமைக்கிறான், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக தான் சொல்றான். ஆனாலும் அது அவங்களுக்கு ஒரு கொஸ்டினா வருது.
இது இப்படி இருக்குது, ஆண்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தைகள் இருக்குது, பெண்களுக்கு இல்லையே அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன் அப்படியே சொல்லிட்டு சில இடங்களை பொதுவா சொல்லி விடும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லி விட்டுரும். இந்த கேள்வியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே விட்டுடாம வந்ததை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் கேட்கிறாங்க. கேள்வி என்பது அறிவு புரட்சியை தாங்க ஏற்படுத்தும். நல்ல கேள்விகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும். கேட்கப்படும் இடத்தை பொறுத்து இன்னும் சிறந்த பதில் கிடைக்கும். அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் இதுக்கு அடுத்து இந்த அம்மாவுடைய நிகழ்வுக்கு பிறகு இறக்கி வைக்கிற வசனம் சூரத்துல் அஹ்ஸாப்ல 35வது வசனம். அன்பிக்கினிய தாய்மார்கள், சகோதரிகள் யோசிக்க வேண்டும். மார்க்கத்தை படிப்பது இந்த மாசம் இருக்க, இந்த மாசம் அறிவை நீ விளங்கணும் என்பதற்கு தான் நல்லா குர்ஆனை இறக்கி வைக்கிறான். படி, இக்ரா படி, தேடு, சிந்திச்சு பார். எத்தனை இடத்துல? ஒரு இடத்துல அஃபலா ததப்பருல் குர்ஆன், சிந்திச்சு பார், அறிவுடையவர்களுக்கு பாடம் இருக்கின்றது என்று குர்ஆன் திரும்ப 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 அறிவு தேடலுடன் தான் ஒரு முஸ்லிமான ஆணுடைய, ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே கோடிட்டு காண்பிக்கிறார். அதுக்குதான் மதரசாக்கள் என்று அதற்காக எஃபோர்ட் போடுவது, அதற்காக முழு ஆற்றலையும் நாம் செலவழிப்பது, அதற்காக திட்டமிடுவது சாதாரண ஒன்று கிடையாது. இது அல்லாஹ்வுடைய இந்த திட்டத்தில் இப்படித்தான் அமைப்பு இருக்க வேண்டும், அறிவை ஏற்படுத்த வேண்டும். அரிசில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கேள்விக்கு பதிலாக இறக்கி வைத்த வசனம் தான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷியாத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வذாக்கிரீன அல்லாஹ் கஸீரன் வذாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. எப்படி அமைது பாருங்க. ஒரு கேள்வி எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா லைலத்துல் கத்ர் குறித்து என்ன ஓத வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அகில உலகத்திற்குமான ஒரு வரியில் ஒரு அற்புத துஆவை சொன்னார்களோ, அர்ஷில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்விக்கு பதிலளிக்கின்றான். ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு நீ குர்ஆன்ல இந்த வசனங்களை படிச்சு பார்த்தனா அப்படித்தான் இருக்கும். கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்கள், கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், நோன்பு பிடிக்கும் ஆண்கள், நோன்பு பிடிக்கும் பெண்கள், உண்மை சொல்லக்கூடிய ஆண்கள், உண்மை சொல்லக்கூடிய பெண்கள் என்று ஆண்கள் பெண்கள் என்று அந்த ஒற்றை அறிவு கேள்வி தூண்டுதல்ங்க. என்ன நடந்துச்சுன்னா அவங்க விடாம யோசிக்கிறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ் விடையளிச்சு 10 பண்புகளை சொல்றான். மொத்தமாகவே அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த ஆன்மீகத்தில் ஆண்கள் பெண்கள் சமம்தான், அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதில் ஆண்கள் பெண்கள் சமம்தான், ஒவ்வொருவரும் அவர்களுடைய இபாதத்திலே எவ்வளவு முஸ்தீபுகள் வழங்குகிறீர்களோ, இரவு நின்று வணங்குறீங்களா, ஆண்கள் வணங்குறீங்களா, உங்களுக்கு கூலி கிடைக்கும். பெண்கள் வணங்குறீங்களா, பெண்களுக்கு கூலி கிடைக்கும். நோன்பு நோக்கிறீங்களா, ஆண்கள் உங்களுக்கு கூலி கிடைக்கும். பெண்கள் கூலி கிடைக்கும். யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. இனத்தால் அவர்கள் என்ன செய்ய முடியாது. பெண்ணினம் ஆணினம் எல்லாம் இங்க கிடையாது. எல்லாரும் ஒரே இனம்தான், அல்லாஹ்வுடைய அடிமைதான் அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய அந்த வசனம் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய இயல்பையும் அந்த இருபாலருக்குமாக பிரித்த, சரி செய்த, சமன் செய்த வசனம் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இந்த மாதிரி சஹாபாக்கள்ல சில பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க, போய் யார சொல்லுதா அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபியா வந்திருக்கிறீங்க, ஆனா ஆண்கள் தான் உங்களை சுத்தி இருக்கிறாங்க, எங்களால கேள்விகள் கேட்க முடியல, இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க. கேள்வி கேட்கறது, தரமான கேள்வி கேட்கறது, கேள்விக்கு விடை தேடுவது, படிப்பது, கல்வி கற்பது என்பதற்கு நாம இன்னும் உத்வேகப்படுத்தணும். ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, கேள்வி கேட்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குதுன்னு சொன்ன உடனே இதை சாதாரண விட்டாங்களா? அப்படியா, நீங்க அங்க திரைக்கு பின்னாடி இருந்துக்கிடுங்க, அங்க இருந்து நீங்க கேளுங்க, நம்ம சீட்ல எழுதி கொடுங்க, பாத்துக்கலாம், அப்ப பதில் சொல்லிக்குவோம், ஒரு அப்படிலாம் சொல்லல சலாசலம். ஒரு நாள் இந்த மதரசாக்கெல்லாம் ஒரு நாள், இப்ப சனிக்கிழமை நம்ம பயன் நடத்திட்டு இருக்கோம், பெண்களுக்கு தான். இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி சுன்னாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை ஒதுக்குகிறார்கள். அந்த நாளிலே பெண்கள் கல்வி கேட்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறார்கள், மார்க்கத்தை நல்ல முறையிலே படிக்கின்றார்கள் என்கிற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கிறோம். என்று சொன்னால் கேள்வி என்பது நாம சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதுல சமயத்துல அரசியல் இருக்கக்கூடிய அல்லாஹ்வும் அதற்கு பதிலளிக்கிறான். நாம முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் நம்முடைய சந்தேகங்கள், மார்க்க விஷயங்கள் உறுதியா இருக்கணுங்க. தொழுகிறமா உறுதியா தொழுவணும்.
8 ரக்காத் தொழுகிறோமா? ஏன் 8 ரக்காத் தொழுகிறோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதை கற்றுத் தந்தார்கள்? இங்கு குர்ஆன் ஓதப்படுகிறது, பிற இடங்களில் குர்ஆன் ஓதப்படுகிறது, வார்த்தைகள் கவனிக்கப்படுகிறது, வார்த்தைகள் கவனிக்கப்பட முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படித்தான் ஓதி காண்பித்தார்கள், எப்படித்தான் தொழச் சொன்னார்கள், வித்தரை எப்படி தொழச் சொன்னார்கள், எப்படி நோன்பு நோக்க சொன்னார்கள், எப்படி ஜகாத் கொடுக்க சொன்னார்கள், எப்படி தர்மம் செய்ய சொன்னார்கள் என்று நம்முடைய இபாதத்துகளை உறுதிமிக்கதாக நாம செய்யணும். செய்யும் போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அசரத்து சொன்னாங்க, தேவையில்லை நமக்கு. அசரத் அவர்கள் கூட இங்கு நாம பாடம் என்னத்தை படிச்சு கொடுக்குறோம்? அசரத்துக்கு என்ன குடிச்சு? குர்ஆனையும் சுன்னாவையும் தான் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை முறை இதுதான், அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத் முறை இதுதான், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் இதுதான், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இதைத்தான் சொல்லுது என்று குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் படிக்க வேண்டும். அந்த இபாதத்துல அது நமக்கு உறுதி இருக்கும். ஒரு ஒது செஞ்சு முடிச்சனா நமக்கு என்ன திருப்தி இருக்கணும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஒளி செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒதுவை இபாதத்துங்க. ஒதுவின் மூலம் தானே அடையாளம் காட்டப்பட போறோம். ஒதுவின் மூலம் தான் மறுமையில் நம்ம உம்மத்தை அடையாளம் காட்டப்படும். ஒதுவின் உறுப்புகளில் இருந்து வழிந்தோடுகிற அந்த நீரிலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கரைந்தோடும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, சொன்ன நபிமொழி. அப்படி என்றால் ஒவ்வொரு இபாதத்துகளையும் கற்று நாம் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக அமையும். இதைத்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா லைலத்துல் கத்ர்ல என்ன வேணா சொல்லாமா? லைலத்துல் கத்ர்ல என்ன வேணா இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை பற்றி நாளை தினம் நம்ம பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பானாக, நம்முடைய இபாதத்துகளை சரியாக முறையாக செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.